இது புறாக்களோட கதை. என்ன சொல்லுங்களா, எல்லாரும் கதை கேட்க வந்துட்டீங்களா? ஆமா பாட்டி, அங்க சரியா 5 மணிக்கு வந்துட்டோம். பாட்டி, இன்று என்ன கதை சொல்ல போறீங்க? ஒற்றுமைதான் வலிமையான ஆயுதம் என்ற கருத்தை சொல்லக்கூடிய புறாவோட கதையை தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன். புறாவோட கதையா? ஆமா செல்வங்களா, ஒற்றுமையா நாம ஒரு செயலை செய்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு புறா கூட்ட தலைவன் புறாக்களுக்கு சொன்ன கதையை தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, கதைக்குள்ள போலாமா? இந்த வயல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனாலும் நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயி எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நண்பர்களே, பாருங்கள், விவசாயி நம்மை பிடிக்க ஒரு பொறியை அமைக்கப் போகிறான். நாம் உடனே இங்கிருந்து பறந்து செல்ல வேண்டும். வாருங்கள். என்ன அவசரம் நண்பா, இன்னும் கொஞ்சம் தானியம் சாப்பிடலாம். இந்த சிறிய வலை நம்மை என்ன செய்ய முடியும்? நீதான் தேவையில்லாமல் பயப்படுகிறாய். என் நண்பர்களே, இந்த சிறிய ஆசையால் பெரிய ஆபத்தை வரவழைக்காதீர்கள். பேராசை கொள்ளாதீர்கள். இதோ விவசாயி வலையை விரிந்து விட்டான். ஆபத்தின் அறிகுறி தெரிகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? வேடனுடைய வலையில புறா மாட்டிக்கிச்சா இல்ல தப்பி போயிட்டதா என்கிறத தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஞானா டிவிக்கு வாங்க. இந்த கதையோட முழு வீடியோவை வந்து பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.